ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழங்களோட பேரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பழத்தின் பேர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள். எப்போதுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தான் பார்ப்போம். ஏ ஃபார் ஆப்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பேர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழத்தினுடைய பேர் என்னதுன்னா வாழைப்பழம். இதுதாங்க வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பழத்தினுடைய பேர் என்னதுன்னா வாழைப்பழம், இங்கிலீஷில் பனானா. அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பேர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள், அதாவது பச்சை ஆப்பிள். இந்த பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதுதான் க்ரீன் ஆப்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம், இங்கிலீஷில் பைனாப்பிள். எனக்கு இந்த பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த பைனாப்பிள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா பைனாப்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். இந்த பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா பப்பாயா, பப்பாளி பழம். இந்த பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னுட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பப்பாளி பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம். இது ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிடலாம். உங்களுக்கு இந்த ஜூஸ் போட்டு இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி குடிச்சிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எலுமிச்சை பழம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி பழம், டொமேட்டோ. தக்காளி பழம். தக்காளி பழத்தை சும்மா தின்னா புளிப்பு சுவையில் இருக்கும், பட் இதை குழம்புகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தக்காளி பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் தக்காளி பழம். நல்லா பார்க்க ரெட் டிஷர்ட்டு சாப்பிடலான்னு தோணுது, அவ்வளோ சுவை இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கிரேப்ஸ், அதாவது தமிழில் திராட்சை பழம். இது கருப்பு கலர் திராட்சை பழம், இதில் பச்சை கலர் திராட்சை பழமும் இருக்குது. எனக்கு பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த கருப்பு கலர் ரொம்ப பிடிக்காது. இதுதான் கிரேப்ஸ், தமிழில் திராட்சை பழம். திராட்சை பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தினுடைய பெயர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம். இதுதான் ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஆரஞ்சு பழம். பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருந்த மாதிரி தெரியுது.
எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழத்தை என்னதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற இதில் எந்த பழம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன பழங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பழம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த பழம் பிடிச்சிருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்கள் பதிலை தெரிவிங்க. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.